அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் 10 பார்க்க போகிறோம். இப்போ கிளாஸ் 10 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான். ஸோ இப்போ கிளாஸ் 10ல் நம்ம என்ன பார்த்தோம்னா அட்வான்ஸ் ஃபார்முலா பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இப்போ லேப் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைட் நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க எக்ஸல் ஒர்க் புக்கை. ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாமளும் இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணி ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சேவ் எப்படி கொடுக்கணும், ஆஃபீஸ் பட்டனில் சேவ், அப்படி இல்லைன்னா Ctrl+S ஷார்ட்கட் கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணுற லொக்கேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆல்ரெடி எங்கே சேவ் பண்ணுமோ அங்கேயே தான். ஸ்டூடெண்ட்டில் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸோட ஃபோல்டரில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டருக்குள்ளே இன்னைக்கு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இன்னைக்கு லேப் 10 அப்படின்றத சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டருக்குள்ளே சப்ஜெக்ட் நேம் எக்ஸலில் இன்னைக்கு லேப் என்ன, 10th லேப். ஸோ 10.lab 10 ஓப்பன் ப்ராக்கெட், இன்னைக்கு டேட்டு கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக் தான். சேவ் கொடுத்தோன்னே நம்ம ஃபைலு சேவ் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சாச்சு. அடுத்த கொஷின், see the lab guide and do the 10th exercise. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் புக்கில் 10th எக்ஸசைஸ் லேப் கைடு இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் புக்கில் லேப் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஜில் 10th உண்டான எக்ஸசைஸை பாருங்கள். அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களோ அதனோட கொஷின் அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணணும்னா, கிரியேட் த டேபிள் இன் த சேம் ஃபார்மேட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த புக்கில் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அந்த டெக்ஸ்ட்டு டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா? டூ த 1 by 1 கால்குலேஷன் இன் த நெக்ஸ்ட் ஷீட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கால்குலேஷனும் ஒரு ஷீட்டில் அடுத்தடுத்த ஷீட்டில் 1 by 1 அந்த கால்குலேஷனை போட்டு சொல்லியிருக்காங்க. கிவ் த டிஃப்ரெண்ட் கலர் இன் டேபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ், டிஃப்ரென்ஷியேட் கொஷின் அண்டு கலர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, கொஷினும் ஆன்சரும் வெவ்வேறு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும்ட்டு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்படி தான் உங்கள் லேப் கைடில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனியாக இந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, கவுண்ட் போட்டு இங்கே கவுண்ட்டுன்னு ஷீட் நேமும் மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுடுங்க. அதே மாதிரி கொஷினும் நம்ம எழுத போகிற ஆன்சரும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது 1 by 1 இப்போ ஃபஸ்ட்டு செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் ஃபார்முலா, கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னு ஃபார்முலா நான் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். என்ன சொன்னேன், ஈக்குவல் டு கவுண்ட் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் வேல்யூஸ்னால் இந்த செல் தான். ஓகேங்களா? செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது கவுண்ட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவுண்ட் ஆல். ஓகேங்களா? ஸோ இதில் நம்பர், டெக்ஸ்ட்டு, சிம்பிள் எல்லாமே எத்தனை செல்லில் இருக்கோ அத்தனை செல்லில் கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் கவுண்ட் ஏ ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு. ஓகேங்களா?
இப்போ 4 இருக்கு. அடுத்தது கவுண்ட் பிளாங்க்னா என்ன, எம்டி செல்ஸ். ஸோ கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் ப்ராக்கெட். ரேஞ்சுனாலையும் சேம் அதே தான், செல்ல தான் அவங்க ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. கொடுத்தீங்கன்னா 2 blank செல். ஸோ இதுக்கு ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் இல்லை. கவுண்ட் எழுதும் போதும் சேர்த்து எழுதணும், பிளாங்க் எழுதும் போதும் சேர்த்து தான் எழுதணும். ஓகேங்களா, ஸ்பேஸ் விட்டிங்கன்னா ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அடுத்தது ரைட் லெஃப்ட் மிட். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன், ரைட்னா ரைட்டில் எவ்வளோ கேரக்டர் நமக்கு விசிபிள் ஆகணும், லெஃப்டில் எவ்வளோ கேரக்டர், தென் மிடில் எத்தனை நம்பரில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ கேரக்டர், இப்படி தானே சொன்னேன். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, ஈக்குவல் RIGHT, ரைட். ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கமா, இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை கேரக்டர் வந்து உங்களுக்கு ரைட்லேருந்து விசிபிள் ஆகணும். ஸோ நான் வந்து 2 கொடுக்குறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா கடைசி 2. ஓகேங்களா, அதுதானே இதனோட டெஃபினேஷன். ரைட்ல இருந்து எத்தனை கேரக்டர் விசிபிள் ஆகணுன்றது தான். அடுத்தது லெஃப்ட், ஈக்குவல் LEFT, லெஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த டெக்ஸ்ட்டு கமா, இதுலேயும் நான் 2 கொடுக்குறேன். லெஃப்ட்ல இருந்து 2 கேரக்டர் எனக்கு விசிபிள் ஆகணும். என்டர் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 2 கேரக்டர். அடுத்தது மிட், மிட்னா இந்த கேரக்டர்லேருந்து இந்த கேரக்டர் வரைக்கும் எனக்கு விசிபிள் ஆகணும்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் மிட்னா மிடில், மிட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கமா, ஸ்டார்ட் நம்பர். ஸோ எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்தே கொடுக்குறேன். அதுலேருந்து எனக்கு 3 நம்பர், அதாவது 3 கேரக்டர், 1 2 3 அந்த கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் தெரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி தான் சேம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஈக்குவல் ரைட் ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கமா, இதில் நான் 1 கொடுக்குறேன். நீங்களும் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன் 2, இங்கேயும் 2, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் 1லேருந்து 3 கேட்டு சேம் நீங்களும் இதே கொடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் எல்லாருக்கும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது என்டர் கொடுங்க, கொடுத்தா ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்து லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் கொடுங்க. ஓகேங்களா, அடுத்தது மிட், மிட்ல டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் நம்பரும் 1 கேரக்டரும் 1. ஓகேங்களா, பாருங்க ஒன்னே ஒன்று விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் ரைட் லெஃப்ட் மிட். அடுத்தது நீங்களும் இந்த 1 அடுத்தடுத்து இங்கே என்ன இருக்கோ அதே ஷீட்டை நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் கைட்லையும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது அப்பர் லோயர் ப்ராப்பர். ஸோ அப்பர்னா என்ன, அப்பர் கேசஸ், லோயர்னா லோயர் கேசஸ், ப்ராப்பர்னா சென்டென்ஸ் கேசஸ்ன்னு சொன்னால ஈக்குவல் அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட்டில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், எல்லாமே கேப்ஸில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது லோயர்னா எல்லாமே ஸ்மாலில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, எல்லாமே ஸ்மாலில் டிஸ்பிளே ஆகுதா. அடுத்தது ப்ராப்பர்னா என்னன்னா, இங்கே பாருங்க இதில் எல்லாமே கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர் கொடுக்கும்போது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, தெரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, நம்ம சென்டென்ஸ் எழுதும் போது இப்படி தானே எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது ட்ரிம், ட்ரிம்னா என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கும்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, ட்ரிம் ஈக்குவல் டு ட்ரிம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க ட்ரிம் ஆகி சென்டரில் வந்துச்சு. அதே ஃபார்முலா தான் கீழேயும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். தெரியுதுங்களா, சேம் இடத்துல இருக்குது. ஸோ அடிக்கடி உங்கள் ஃபைலில் சேவ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பண்ண கால்குலேஷன் அப்படியே இருக்கும். அடுத்தது சப்ஸ்டியூட். ஸோ சப்ஸ்டியூட்னா என்ன, ஒரு லெட்டர் ஒரு சென்டென்ஸ்லையோ நம்பர்லையோ ஒரு இதுக்கு பதில், ஒரு வேர்டுக்கு பதில், ஒரு கேரக்டர் பதிலோ வேற ஒன்று சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இவங்க பாருங்க இவங்களே கொடுத்துட்டாங்க, சென்டென்ஸும் கொடுத்துட்டாங்க, அதில் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்ல டாக், இதில் எஃப், ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பதில் எஃப்ஆ மாற்றிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு சப்ஸ்டியூட்
ஓப்பன் பிராக்கெட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கமா ஓல்டு டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன டி டிக்கு பதிலாக தான் நீங்க எஃப் மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஓல்டு டெக்ஸ்ட் டி அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கோங்க. அடுத்தது எஃப் மாத்துறது நியூ டெக்ஸ்ட் எஃப் அதையும் டபுள் கொட்டேஷன்ல போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா டாகுக்கு பதில் ஃபார்ம் மாறிடும். அடுத்தது இங்க பாருங்க ஐஃபனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் substitute text கமா இந்த ஐஃபன் பதிலா எதுவுமே கொடுக்காம எம்டியா வேணும்னா என்ன பண்ண எம்டியா வேணும்னா என்ன சொன்னேன் அந்த இடத்துல ஜஸ்ட் ஓப்பன் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் டபுள் கொட்டேஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஐஃபன் எடுத்துருச்சு. அடுத்தது இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் லைன் விட்டுட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும். ஈக்குவல் சப்ஸ்டியூட் ஓல்டு டெக்ஸ்ட் முதல்ல டெக்ஸ்ட் கமா அடுத்த ஓல்டு டெக்ஸ்ட்ன்ற போது ஸ்பேஸ் தானே, அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஓப்பன் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் இப்படி தட்டுங்க. ஓகேங்களா? தட்டிட்டு தென் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் எது வேணா எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எம்டியா ஒரு டபுள் கொட்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இது ஏதாவது சேஞ்சஸ் இப்போ சப்போஸ் இங்க ஏதாவது தப்பா இது பண்ணிட்டீங்க பாருங்க. இந்த சப்போஸ் இந்த கமா விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மவுஸ் எடுத்துட்டு போய் இப்படி எந்த இடத்துல விட்டுட்டீங்களோ அந்த இடத்த இப்படி கிளிக் பண்ணிட்டும் கமா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உள்ள எடிட்டுக்கு போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் F2நாவே செல்லோட எடிட்டுக்கு போகும். அப்படின்னும் போது நீங்க கொடுத்து ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணி இப்படி மூவ் பண்ணி கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பிராக்கெட் என்டர் பாருங்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்ஸ்டியூட். ஒரு வேர்டோ ஒரு லெட்டர் பதிலோ வேற ஒன்று நம்ம சேஞ்ச் பண்றது. அடுத்தது ஏபிஎஸ் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா என்ன சொன்னா நெகட்டிவை பாசிட்டிவ் நம்பரா மாத்திடும். ஸோ அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் ஏபிஎஸ் ஓப்பன் பிராக்கெட் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பரா மாறிடும். தென் இதை அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அந்த ஃபார்முலா அடுத்தடுத்துக்கு ஃபில் ஆயிடும். இப்போ பாருங்க எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் நம்பரா மாறிடுச்சா? ஸோ இப்படிதான் 1 by 1 நம்ம செய்யணும். ஓகேங்களா? ஸோ கவுண்டர் நம்ம வந்து எத்தனை இருக்குன்றத செய்யறது. கவுண்ட் ஏன்னா நம்பர் டெக்ஸ்ட் சிம்பிள் எல்லாமே கவுண்ட் பண்றது. கவுண்ட் பிளாங்க்னா எம்டி செல்ல கவுண்ட் பண்றது. ரைட் லெஃப்ட்னா ரைட்ல லெஃப்ட்ல மிடில் எத்தனை கேரக்டர் விசிபிள் ஆகுன்றது. அப்பர் லோயர் ப்ராப்பர் கேசஸ் சென்டென்ஸ் கேசஸ் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ப்ராப்பர் சென்டென்ஸா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. ட்ரிம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணி காமிக்கும். சப்ஸ்டியூட் போது ஒரு வேர்டுக்கு பதில் இன்னொரு வேர்டு சேஞ்ச் பண்ணி காமிக்கும். அப்சல்யூட் வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவை ரிமூவ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம 10th கிளாஸ்ல பார்த்தது. மீதி அடுத்தடுத்த லேப் செஷன்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி 1 by 1 போட்டு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்களே இதுல வந்து வேற வேர்டோ வேற லெட்டரோ கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது. இப்ப ரைட்ல வந்து 1 மட்டும் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் விசிபிள் ஆகுதா, அந்த மாதிரி நீங்க மாத்தி நம்பரை கொடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.